அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, நாங்கள் சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து விட்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று கூறுகின்றனர். அன்பார்ந்த இறைவர்களே, நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று இயேசுவின் வார்த்தை இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஏன் நம்பிக்கை குன்றி போகிறோம்? அதனால்தான் உங்களுக்கு 1 சொன்னேன், இறைவானுடைய பிள்ளைகளுடைய இதயங்களின் எண்ணங்களை ஒரு பக்கம் திருப்புங்க அப்படின்னு சொல்லி. எங்கிருந்து நம்பிக்கை குன்றி போகும் என்றால், சில நேரங்கள் ஏன் அஞ்சுகின்ற பிள்ளைகளாக இருக்கிறோமே என்றால், இந்த மண்டைக்குள்ளார நிறைய கூடிட்டு என்னதான் சொன்னாலும் ஆறுதல் சொன்னாலும் மனித நிலையில நமக்குள் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு ஆறுதல் சொல்லி பாருங்க, எவ்வளவு தைரியம் சொல்லி பாருங்க, ஆனா நமக்குள் மனித பலவீனத்துல நமக்குள் பதட்டம், எண்ணத்துல நிறைய அச்சங்கள், இவைகள் தான் அவ்வப்பொழுது நம்பிக்கை குன்ற வைக்கப்படுகிறது. நாம ஏன் நம்பிக்கை குன்றி போறோம்? ஆண்டவரிடத்துல உட்கார்ந்துருக்கோம், ஆண்டவருடைய பிரசனத்தில் உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவருடைய பிரசனம் வல்லமையாக அந்த நற்கருணையில் இருக்கிறது என்று நமக்கு தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா நம்முடைய இன்னொரு பகுதியில அதுக்குண்டான முழுமையான ஒரு விசுவாசம் நம்ம இடத்துல இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கதான் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கோம். ஒரு பக்கம் ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் அந்த ஆண்டவர் என்னோடு இருந்தாலும் கூட எனக்குள்ளார இன்னொரு பதட்டமும் பயமும் உள்ள ஒழித்தார். இன்னைக்கு என்னையும் சேர்த்து சொல்றேன், கவலை இல்லை அப்படின்னு எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க? எத்தனை பேரு என் வாழ்க்கையில எதற்கும் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? சொல்லுங்க பாப்போம். எதற்கும் நான் பயப்படேன், நான் அஞ்ச மாட்டேன். இன்னைக்கு இயேசுசாமி நம்மளை பார்த்து அதெல்லாம் கேட்கிறாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து என்ன கேட்கிறாரு? நம்பிக்கை கொண்டவர்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள்? எதற்கு எடுத்தாலும் பயம் நமக்குள்ளார இருந்துட்டே தான் இருக்கும். நடக்குமா, நடக்காதா, இது ஆகுமா, ஆகாதா, செஞ்சாலாமா, செய்ய முடியாதா என்கின்ற ஒரு 2 கட்ட வாழ்க்கை தான் நமக்கு. மதுமேல் பூனை மாதிரி தான் நம்மளுடைய விசுவாசமும் எல்லாமே. என்னதான் கழுத்துல ஜவான போட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளார சிலர்களை பார்த்தா பயம், போராட்டம் இருந்துட்டே தான் இருக்கு. இது ஆமான்னு சொல்லலாமா, இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அவ்வளவு தைரியசாலி இல்லைங்களா? இல்லை அமைதியா இருக்கிறீங்க? தைரியசாலிங்களா? ஆண்டவர் என்னோடு இருக்க நானே அஞ்ச வேண்டும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் என்ன பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா? எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவர் என்னோட இருக்க எனக்கு பயமே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? எல்லாரும் சொல்றீங்க இல்லையா? கை தூக்காதீங்கன்னா சொல்லாதீங்க, எனக்கு என்ன ஆண்டவரான தேவையே இல்லை அப்படிங்கிறீங்களா? ஆனா இப்ப கை தூக்குனீங்கன்னா மறுபடியும் பதில் சொல்லுங்க, அதுக்காக தான் கை தூக்காம இருந்தாங்க. ஆண்டவர் இருக்கு எனக்கு பயம் இல்லை. ஆனா இதை சொல்லிட்டு எத்தனை பேர் தொடர்ந்து நின்றுட்டோம்? நிறைய விஷயம். வாழ்க்கையை நகர்த்துறதே போராட்டமா இருக்கு. வாழ்க்கைய ஒவ்வொரு நிமிஷம் யோசிக்கிறதே பயமா, ஏதாவது நடந்துருமா, இதை குறிச்சேன்னா நாம நம்முடைய மனசு நேரம் போயிட்டுருக்கோம். 2 அரசர்கள் 6:15-17 அந்த இறைச்சொற்களை யாராவது வாசிங்க.
2 அரசர் 6ஆம் அதிகாரம் 15 17. 15 6ஆம் அதிகாரம் 15. கடவுளுடைய அடியாரின் வேலைக்காரன் யாராவது ஒருத்தர் கடவுளுடைய அடியவரின் வேலைக்காரன் வைகரையில் எழுந்து வெளியே வந்தான். அப்பொழுது படைகளும் குதிரைகளும் தேர்களும் நகரை சூழ்ந்திருக்க கண்டு அந்த வேலைக்காரனும் அடியவர்களுடைய வேலைக்காரனும் காலையில் கதவு திறக்கிறார். அது படைகளும் குதிரைகளும் தேர்களும் நகரை சூழ்ந்திருக்க கண்டு ஐயோ என் தலைவரே என்ன செய்வோம் என்று கதறினான். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் தான் அதிகம் என்றார். பின்பு எலிசா, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று வேண்டினார். ஆண்டவர் அவ்விடமே வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ மலை எங்கனும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை கண்டான். எலிசா இறைவாக்கினருடைய வேலைக்காரன் காலையில எப்போது வழக்கம் போல எந்திரிச்சு கதவை திறந்து பார்க்கிறார். அங்கு படை வீரர்களும் குதிரைகளும் நிற்பதை பார்க்கிறார். ஏன்னா அவரை கொள்வதற்கு, இறைவாக்கினரை கொள்வதற்கு வந்திருந்த படைகள். உடனே என்ன நடக்கும்? சாதாரண அந்த நீண்ட நாள் என்ன சொல்லுவோம்? அதைத்தான் வேலைக்காரங்களும் சொன்னார். ஐயோ நாங்க சாக போறோமே, ஐயோ எங்களை கொண்டுருவாங்களே, என்ன செய்யறது என்று சொல்லி பதறி அடிச்சுட்டு இறைவாக்கினருக்கு ஓடினார். ஆனா இறைவாக்கினர் சொன்ன வார்த்தை என்ன? அஞ்ச வேண்டாம். அஞ்ச வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் உன் கண்களை திறக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த கண்களை திறக்கும் போது நீ பார்ப்பா என்ன நடக்குதுன்னு பார்ப்ப. ஏன்னா அவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்களையும் திறக்கட்டும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களும் பயமும் நம்முடைய கண்களை மறைத்து இருக்குது. ஆகவே நம்பிக்கை கூட்டியவர்களாக நம்மோடு இருப்பவர்களை, நம்முடைய பிரச்சனத்திலே, நம்முடைய வாழ்விலே நம்மோடு சூழ்ந்து நிற்கின்ற நெருப்பு குதிரைகளை நாம் இன்னும் காணவில்லை. நம்மோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்காக நம்முடைய வாழ்வுக்கான தூதர்களை நம்முடைய அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நம்முடைய எண்ணம், பயம், சோர்வு, குழப்பம், கவலை இவைகள் வந்தவடைய செய்து நம்பிக்கை குன்றியவர்களாக நாங்கள் சாக போகிறோமே என்று சொல்லி நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு குழம்பி இவர்களை போல, அந்த வேலைக்காரனை போல, இந்த தூதர்களை போல நாமும் குழம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த பிள்ளைகள் என்னாகவும் 23:19 வாசிங்க. 23:19 என்னாகும் இருக்குங்களா? என்னாகும்? பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்ல, மனதை மாற்றிக்கொள்ள அவர் மனித பிறவியும் அல்ல, அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா? அவர் மனிதனை போல பொய் பேசுபவர் அல்ல, அவர் மனிதர்களைப் போல சொன்னதை செய்யாமல் இருப்பவர் அல்ல, அவர் கடவுள் சொன்னதை செய்து முடிப்பவர். நம்முடைய வாழ்வுக்கு உண்டானதை இறைவன் செய்வார் என்றால் செய்வார். அவர் பொய் பேசுபவர் அல்ல, அவர் மனிதர்களைப் போல பொய் சொல்வதற்கான ஒரு நிலையில் அல்ல, மாறாக அவர் சொன்னதை செய்பவராக இருக்கிறார். அதுவே நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி இருக்கிற காரியங்களை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை. ஏனென்றால் அவர் உடன்படிக்கையின் தேவன்.
Praise the Lord. ஆண்டவர் மனிதர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். ஒப்பந்தம் செய்யல. ஒப்பந்தம்ங்கிறது வேற, உடன்படிக்கைங்கிறது வேற. ஒப்பந்தம் என்னது? ஒருத்தருக்கு இடையில போய் ஒன்று எழுதிக்கிறோம். நீ நானும் ஒரு கடன் நடத்தலாம், நீ பாதி நான் பாதி போடுறேன், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் என்று எழுதலாம். அந்த ஒப்பந்தம் சில நேரங்களில் முடிவடைந்து விடும். ஒரு காரணம் தான் முடிஞ்சிடும், சண்டை தான் முடிஞ்சிடும், ஏமாத்திரம் முடிஞ்சிடும். அந்த ஒப்பந்தம் உன்னோடு என்னோடு ஆண்டவர் திருமுழுக்கின் வழியாக உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னுடைய வாழ்விலை யாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை என்பது முறிவுபடாது. உடன்படிக்கை என்பது ஒருபோதும் மாறாது. உடன்படிக்கை என்பது நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கிறது. உடன்படிக்கை என்பது அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வாக்கு தத்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னை அன்பு செய்வாய் என்றால் உன்னை நான் வழிநடத்துவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். சொன்னதை அவர் நிறைவேற்றினார். சொன்னதை அவர் நிறைவேற்றினார். அன்பு பிள்ளைகளே, 2 சாமுவேல் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 7வது இறை சொற்றொடர் அங்க நம்ம பார்க்கிறோம். தாவீதிடத்துல நடக்கிற அந்த நிகழ்ச்சி படிங்க. எபிசேயரை தாக்குகின்றார். சத்தமா படும் வேற மைக்ல படும். 2 சாமுவேல் 5:7 படிங்க. இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். அன்று தாவீது எபிசியரையும் தாக்குகின்றவர்கள் குடைவாள் வழியாய் சென்று தாவீது குளமாக இருக்கும் முடவரையும் பாதையற்றையும் கைப்பற்றட்டும் என்று கூறினார். ஆகவே பாதையற்றவரும் முடவரும் கோவிலின் நுழையலாகாது என்று கூறப்பட்டது. தாவீது எபிசேயரை வென்று அவர் அந்த நகரை கைப்பற்றார். ஆனால் அன்பு பிள்ளைகளே, அதுவே 6வது அதிகாரத்துல அந்த அரசன் என்ன சொன்னாங்கிறது நான் சொல்றேன். அரசரும் அவருடைய ஆட்களும் மண்ணின் மைந்தர் எபிசேயருக்கு எதிராக எருசலேம் சென்ற பொழுது அவர்கள் தாவீதை நோக்கி என்னன்னு சொல்றாங்கன்னா, நீ இங்கே வர முடியாது, பார்வையற்றவரும் முடவரும் கூட உண்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள். ஏளனப்படுத்துறான் எபிசேயனுடைய அந்த அரசன். தாவீதை பார்த்து ஏளனப்படுத்துறான். இஸ்ரவேல் மக்களுக்காக படைகளை திரட்டி செல்லுகிற அந்த தாவீதை பார்த்து அந்த அரசன் சொல்றான், என் ஊர்ல வீரர்கள் வேண்டாம், என் ஊர்ல இருக்கிற பார்வையற்றவரோ முடவர்களும் கூட உன்னை வீழ்த்தி விட முடியும். யாருங்க? பார்வையற்றவரும் முடவரும் கூட உன்னை வீழ்த்தி விட முடியும். அதனால ரொம்ப மாங்கட்டின்னு வராத, உன்னை வீழ்த்துவதற்கு என் ஊர்ல பெரிய வீரர்கள் எல்லாம் தேவையில்லை, என் ஊர்ல இருக்கிற பார்வையற்றவரும் முடவரும் உன்னை வீழ்த்தி விட முடியும். கேவலமா பேசுறாங்க, ஏளனப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் உடனடியாக இறைவாக்கை சொல்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த தாவீதோடு இருந்ததால அந்த நகரை கைப்பற்றார். அந்த நகருக்கு சியோன் என பெயர் வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சியோன் என்பது என்ன? ஆண்டவருடைய மலை, ஆண்டவருடைய கோட்டை, ஆண்டவருடைய நகர் என்று அழைக்கப்படுகிறது சியோன். பைபிள்ல முதல்ல சியோன்ங்கிற வார்த்தை, அந்த எருசலேமுக்கு அந்த சியோன்ங்கிற வார்த்தை முதல்ல விவிலியத்தில் இங்கதான் சொல்லப்படுது. சியோன் பேர் வைக்கிறார். எந்த இடத்துல சியோன் பேர் வைக்கிறாரு? எங்கே அசிங்கப்பட்டாரோ, எங்கே கேவலப்பட்டாரோ, எங்கே மற்றவர்களாக எள்ளி நகையாடப்பட்டாரோ அந்த இடத்தை ஆண்டவரின் கோட்டையாக, ஆண்டவரின் பிரசன்னம் நிறைந்த இடமாக, ஆண்டவரின் வல்லமையின் இடமாக அந்த இடத்திற்கு தாவீது பெயர் வைக்கிறாரு. ஏன்னா அந்த துறையில
எந்த இடத்திலே முடங்கி போய் விடுவோமோ, எந்த இடத்திலே அழிந்து போய் விடுவோமோ, எந்த இடத்திலே அசிங்கப்பட்டு கிடக்கிறோமோ, அந்த இடத்தில் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நின்றுட்டு இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் உனக்காக எனக்காக சியோனிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பே என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நம்ம இத்தனை தடவை நம்ம கேட்டு படிச்சிருக்கிறோம். அந்த சியோன் இடத்திற்கு பெயர் முன்னாடி நினைச்சு தாவீது அசிங்கப்பட்ட இடம்னு எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. இல்ல, அந்த இடத்துலதான் தாவீது ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை தருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் பொய் பேசுபவல்ல, சொன்னதை செய்வார். தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய இடத்தில் உன்னை எப்பொழுதுமே வெற்றியும் மகனாக நான் மன்னராக உன்னை வைத்திருக்கிறேன், நீ வான்னு சொல்லி அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்புல, அந்த வார்த்தையில, அவர் சொன்ன வாக்கு தத்தத்துல, அவர் செய்த உடன்படிக்கையில தாவீதை கடைசி வரை ஆண்டவர் கைவிடவில்லை. அவர் சொன்னதை நிறைவேற்றி கொடுப்பவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பு பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுபவராக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நாமே எதையெல்லாம் சொல்வேன் என்று சொன்னாரோ, செய்வேன் என்று சொன்னாரோ, அவற்றையெல்லாம் செய்பவராக இருக்கிற போது நம்முடைய எண்ணம் எதையும் தடுத்துட்டே இருக்கே. நமக்குள்ள இருக்கிற பயம் ஆண்டவருக்குள்ளாக நம்பிக்கைக்குள்ளாக வேறுற்ற முடியாதபடிக்கான தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு புறம் ஜெபிக்கிறேன், இன்னொரு புறம் ஐயோ என்ன நடக்கும் என்னுடைய வாழ்க்கையிலேயே இந்த கவலை கண்ணீர் என்கிற நடுக்கம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய எதிர்ப்பவன், எனக்குள் இருப்பவன் என்னை வீழ்த்திடுவானோ என்கிற பயம் நமக்குள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் திருப்பாடல் 127:2 சொல்லுகிறார், நீ உறங்குகின்ற போதும் கூட அவர் உன்னை காப்பவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ உறங்குகின்ற போதும் கூட ஆண்டவர் உன்னை காப்பவராக இருக்கிறார். நீ விழித்திருக்கும் போது மட்டுமல்ல, நீ உறங்குகிறாய், அந்த உறக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? யார் என்ன செய்யறா, பக்கத்துல நடந்து போனாங்களா இல்லைன்னு கூட தெரியாது. ஒண்ணு ரெண்டு விதத்துல நம்ம மெயின் போயிருப்போம். ஒண்ணு தூக்கம், இன்னொன்னு மொபைல், டிவி. சரியா? மொபைல் டிவி பார்க்கறப்போ உள்ள திருட வந்தாலும் கூட நமக்கு தெரியாது, இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் ரெண்டாவது இடத்துல தூக்கத்துல. அதனால இப்படி நான் சேர்த்துக்கலாம் இல்லையா? நீ உறங்குகிற போதும், நீ மொபைல் பார்க்கிற போதும், டிவி பார்க்கிற போதும் உன்னை மறந்து என்னடா என்னை சுத்தி யாரும் வருவா போவாங்க அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் உன்னை காப்பவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ ஒருபோதும் அஞ்ச வேண்டியதில்லை ஆண்டவர் சொல்றார். ஆனால் ஏன் நாம் அஞ்சி நடுங்கிக் கொண்டே இருக்கிறோம்? அன்பான பிள்ளைகள், இன்றைய நற்செய்தி நான் படிச்சேன் இல்லையா? பின்பு இயேசு படகில் ஏறவே அந்த சீடர்களும் படகில் ஏறாங்க. அழகா சொல்றார், பின்பு இயேசு படகில் ஏறவே சீடர்கள் ஏறினாங்கன்னு நற்செய்தி எல்லாம் சொல்லி போலாம். ஏன் பின்பு இயேசு படகில் ஏறவே, அந்த பின்புன்னு ஏன் அங்க போட்டாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறப்போ, ஆண்டவருடைய வார்த்தை ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கிறப்போ அதனுடைய பின்னணி புரியுது. எந்த சீடர்கள் இயேசுவோடு படகில் ஏறினாங்க அப்படிங்கிறதுக்காக நற்செய்தி சொல்றாங்க. பின்பு இயேசு படகில் ஏறவே. அந்த பின்பு இயேசு படகில் ஏறவேனா, நீங்க 8ஆம் அதிகாரத்தை முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க முக்கியமான பல நிகழ்வுகள் நடக்குது. பேதுருவின் மாமியாரை இயேசு ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துறார். அங்க 100 தலைவருடைய மகனை ஆண்டவர் சுகப்படுத்துறார். அங்க அநேக மக்கள் வராங்க, நோயாளிகள் வராங்க, எல்லாரும் மேல கைகளை வச்சு ஆண்டவர் ஜெபிக்கிறார், தொட்டு சுகப்படுத்துறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். இதையெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா? நான் பேசுறது புரியுதா? யார் பார்த்துட்டு இருக்கிறா? சீடர்கள் கூட இருக்காங்க. சீடர்கள் தான் கூட இருக்காங்க. அந்த இயேசு ஆண்டவர் செய்த அத்தனை புதுமையையும் அதிசயத்தையும் யார் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறா? சீடர்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த காரியங்களையெல்லாம் செஞ்சுட்டு இயேசு படகில் ஏறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு பின்பு சீடர்கள் படகில் ஏறாங்க. அப்போ இத்தனை நிகழ்ச்சிகளையும் பார்த்துவிட்ட பிற்பாடு சுகப்படுத்துகிற தேவன், குணப்படுத்துகிற தேவன், ஆற்றலுள்ள தேவன், சமாதானத்தின் தேவன், வல்லமையின் தேவன் இத்தனை பேரை சுகப்படுத்திருக்கிறாரே என்று பார்த்துவிட்டு படகில் ஏறின அந்த சீடர்கள் தான் என்னன்னு சொல்றாங்க? நாங்கள் சாக போகிறோம்,
காற்றும் உமக்கு கவலை இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன அழகா இறைவார்த்தை சொல்லுது பாருங்க. ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் பல அர்த்தங்களை கொடுக்குது. அந்த பின்பு இயேசு அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா, இதுதான் அந்த சீடர்கள். யார் அந்த சீடர்கள்? எந்த சீடர்கள் இயேசுவோட படகில் இருந்தாங்க? அத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்துவிட்ட சீடர்கள் படகில் இருந்தாங்க. அப்படி படகில் ஏறின அந்த சீடர்கள் தான் சொல்றாங்க, நாங்க சாக போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா? தலைவன் மீது தூங்கிட்டு இருக்கிறாரு, ஐயோ நான் என்ன செய்ய போறேன், எனக்கு பயமா இருக்கே. பாரதத்துல நான் 8 வருஷத்துக்கு முன்னால இந்த நிகழ்வை தொடங்கினேன் இல்லையா? இன்னமும் நடந்துட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய நேரங்களில் அஞ்சாதீர்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சொல்லலாம் சொல்லலையா? ஜெபிச்சுக்காது எத்தனை ஆராதனை எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை போராட்டம் வந்ததுக்கப்புறம் வராமல் இருக்காது. வந்து கண்டிப்பா 8 வருஷத்துல பல குழப்பங்கள், பல சூழல்கள். வரதோட ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, அதை எனக்கு ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நடக்குது, பல கண்ணீர் போனது. ஆனா எத்தனை பேரு நான் நினைச்ச மாட்டேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு தைரியமா இருந்திருக்கோம்? ஆஃப்ல கொடுக்குறாங்க, சொல்லிய படிக்கிறதா அர்த்தம் இல்லையா? இதான் மனித இயல்பு. பயம் வராது அப்படின்னு இல்லை, கண்டிப்பா குழப்பங்கள் வரும். எல்லாத்துக்கும் அந்த நிலை இருக்கு, எனக்குள்ள இருக்கு, ஊருக்குள்ள இருக்கு. என்னடா வாழ்க்கை, ஏன்டா இந்த பிரச்சனை, ஏன் இந்த துயரம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கதறுவோம். பெரிய இறைவாக்கினர்கள் இருந்து ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் அவர்களை காலத்தின் வழியாக வல்லமையை கொடுத்தார். எலியா இறைவாக்கினர், எலிசா இறைவாக்கினர், எல்லாரும் போனாங்க. இறைவிய இறைவாக்கினர் குழம்பினார். ஆண்டவரை ஏன் ஆண்டவரே இந்த அழைப்பு, ஏன் ஆண்டவரே இந்த துன்பம் என்று இறைவாக்கினர் குழம்பினாங்க. அழகா ஆண்டவருக்கு மென்மையா சொன்னார், 5 ஆண்டுகள் நான் உங்களோட திரும்ப திரும்ப நம்ம சொல்லி ஆகணும். ஆகையால் பவுலடியார் சொல்றாரு, பிலிப்பியர்களுடைய திருமுகத்துல 3ஆம் அதிகாரம் 13-14 சொல்றாரு, கடந்ததை மறந்துவிடு, இப்பொழுது இருக்க நிலைக்கு வா. கடந்ததை மறந்துவிடு. ஒரு காலத்துல அவங்க படகுல போயிருந்தப்போ, சீடர்கள் படகுல போயிருந்தப்போ அலைகள் எழும்பி இருக்கலாம், அந்த கடல்ல படகு மூழ்கி போன நிலைக்கு போயிருக்கலாம். அந்த கடந்த நிகழ்வு இப்பொழுது பயத்தை ஏற்படுத்துது. கடந்த போராட்டங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் இந்த சீடர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது. ஆனால் இப்பொழுது எண்ணங்களில் இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து விட்டார். அவருடைய பழைய அனுபவம், பழைய எண்ணம், மனசுக்குள்ள புரிஞ்சு போன எண்ணம், குழப்பங்கள், சோர்வுகள் இந்த தருணத்துல மீண்டும் அந்த சீடர்களுக்குள்ளாக பயத்தை ஏற்படுத்துகிறது, அச்சத்தை ஏற்படுத்துகிறது, குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. நாங்கள் சாக போகிறோம் என்று கத்துக்கிறார்கள். ஆனால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த கடவுள், நோய்களை நீக்கின கடவுள், உடம்பை எழுந்து நடக்க செய்த கடவுள், பார்வையற்றவரை பார்வை பெற செய்த கடவுள், தொலை தூரத்தில் இருந்த 100 தலைமுறை மகனை சுகப்படுத்திய கடவுள் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போய்விட்டார். மறக்க வேண்டியதை மறக்காமல், மறக்க கூடாத ஒன்றை அவர்கள் மறந்துவிட்டார். இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மிகப்பெரிய அந்த பிரச்சனை என்னன்னா இதுதான். எதை மறக்க வேண்டுமோ அதை நாம் மறப்பதில்லை. அதை அப்படியே தாங்கிட்டே சொல்லிட்டு இருப்போம். ஐயோ நான் மட்ட கஷ்டம் இருக்கேன், நான் மட்ட துயரம் இருக்கேன், நான் மட்ட இது இருக்கேன், குழம்பிட்டு இருக்கு. குழம்பாமல் முழுமுழுக்காம நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் நம்ம குழம்பிட்டு இருப்போம், எதுக்கு எடுத்தாலும் நம்ம எல்லாம் சொல்லிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் தாமே இன்றைக்கு உனக்கு அழகாக சொல்றாரு. திருப்பாடலில் 42:5 சொல்றாரு, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழக்காதே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய நெஞ்சில, நம்முடைய இதயத்துல இருக்கிற எண்ணங்களை எல்லாம் ஆண்டவர் புதிய பலனாக மாற்ற போகிறார். ஆண்டவர் தாமே நமக்குள் புதைந்து கிடக்கிற பயத்தையும், குழப்பத்தையும், அச்சத்தையும் ஆண்டவர் அறவே அகற்றி ஒரு புது பலனையும், புது வல்லமையும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கும்படிக்காக நாம தொடர்ந்து ஜெபிக்க போறோம். ஆகவே இன்னைக்கு எல்லாரும் உங்களுடைய இதயத்துல கையை வச்சு எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? என் நெஞ்சே நம்பிக்கை இழக்காதே, ஆண்டவர் மீது
நம்பிக்கை வை. என் நெஞ்சே நம்பிக்கை இழக்காதே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய என்னுடைய எண்ணங்களையும் இதயத்தையும் அவர் பக்கமாக திருப்பிட்டு இருக்கிறார். நம்பிக்கை இழந்தாம பொய் பேசுற கடவுளை நாம வச்சிருக்கிற, சொன்னதை செய்யற கடவுள், வல்லமையும் தேவன், நீ உறங்குகிற போதும் கூட உன்னை பார்த்துட்டே இருக்கிற கடவுள், உன்னுடைய வாழ்க்கையில எவையெல்லாம் நிகழும் என்று அறிந்திருக்கிற கடவுள், உன் வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் முன்னே அது என்ன வார்த்தை என்பதை அறிந்திருக்கிற கடவுள், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பிரபஞ்சத்தை உலகத்தை படைத்து ஆளுகின்ற கடவுள் உன்னை பார்த்து சொல்றார், இன்னைக்கு பயப்படாத, கெஞ்சாத, நம்பிக்கை கொண்டு குன்றினார். நம்பிக்கை குன்றி பயத்துக்குள்ள போயிடாத, நம்பிக்கை இழந்துடாத. அந்த நம்பிக்கை இழப்பதற்கு மிக முக்கியமான காரணம், நீ பழச ரொம்ப நினைச்சு பயந்து நடிக்கிட்டே இருக்கிற, கடந்ததை மறந்துவிடு. இன்றைக்கு இந்த தருணம் உனக்கு புதிய தருணமாக, புதிய வல்லமையாக, புதிய ஆற்றலாக, புதிய பலனாக ஆண்டவர் செய்து தருகிறார் என்று சொல்றார். ஆகவே எப்பொழுதும் என்னோடு இருக்கிற தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய இதயத்துல நம்மளுடைய எண்ணத்தில் ஓடிட்டே இருக்கும். தேவையில்லாத இந்த குழப்பத்தையும் பயத்தையும் எல்லாம் மறந்துட்டு இன்னையிலிருந்து நம்மளுடைய எண்ணத்துக்கு நம்ம மனசுக்கு என்ன சொல்லலாம், அஞ்ச மாட்டேன், நம்பிக்கை இழக்க மாட்டேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அஞ்ச மாட்டேன், நம்பிக்கை இழக்க மாட்டேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்மளுடைய எண்ணத்துக்கு நம்ம இதயத்துக்கு கொடுப்போம். நம்மளுடைய இதயத்துக்குள்ளாக இருக்கிற அத்தனை சோர்வுகளை பயங்களை ஆண்டவர் அகற்றட்டும். அவர் பக்கமாக திருப்பி நம்முடைய எண்ணங்களை எல்லாம் புதிய எண்ணங்களாக மாற்றி, எந்த எண்ணத்தினால, எந்த சிந்தனையினால, எந்த ஒரு தேவையற்ற குழப்பத்தினால நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு ஒரு மூலையில முடங்கி சோர்வற்று கிடக்கிறோமோ, அந்த சோர்வுகளை எல்லாம் ஆண்டவர் புது பலனாக இன்னைக்கு மாற்றட்டும். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எதைத்தான் ஆண்டவர் செய்யாமல் இருக்க போகிறார், உன் வாழ்வில் செய்வார். ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று நம்புகிற நீங்கள் பேர் பெற்றவர்களாக, நான் பேர் பெற்றவராக இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசனத்துல நம்மை சமர்ப்பிப்போம். ஆண்டவர் அழகாக அந்த சீடர்களுக்கு சொன்னார், அஞ்சாதீர்கள். உடனடியாக அந்த காற்றும் கடலும் அங்கு அமைதியுற்றது. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எழும்பிக் கொண்டிருக்கிற அநேக அலைகள், துன்ப அலைகள், கண்ணீர் அலைகள், கவலைகள், இன்னும் கடல் தொல்லைகள், போராட்டங்கள், எத்தனையோ காரியங்கள் உன்னை அலக்கழித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு, உன்னுடைய வாழ்வுக்கு இறையாதே, சும்மா இரு என்று சொல்லி அந்த கடலை அடக்கின தேவன் உன் வாழ்வின் ஒவ்வொரு போராட்டத்தையும் அடக்குகிறவராக இந்த நாளில் உனக்கு முன்பாக பிரசனமாக இருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒன்று, நெஞ்சே நம்பிக்கை இழந்தாத என்று ஆண்டவருக்குள் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த பள்ளியில, இந்த நாளில நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைய திருப்படியாண்டு அஜித் குமார் பிரபலப்படி அத்தனை வழியாக செய்த அனைத்து நன்மையும் நன்றியாகும். அந்த விசாமினை சிறுமி சார்லஸ் எடிசன், ஸ்மிதா, ஜெனி, சைனி நன்றியாகும் குடும்பத்தில் நிறைகிறோம். ஜெயக்குமார், காணிக்கமேரி, சௌமியா, கடன் பிரபலப்படி நன்றியாகும். ஓவிய சுமதி, அந்த விசாமி, அடைக்கலநாதன், அமல்ராஜ் பிரபலப்படி நன்றியாகும். சின்னதாஸ், ரோஸ்மி, டேவிட் வில்லியம், ஜோனா, டேனியல், விஷன், வின்சென்ட் பிரபலப்படி வின்சென்ட் உடனத்துக்காகும். மரியஜை, சேலை, சோபிதா, டெனிஸ், ஸ்ரீன் குடும்பப்பட்டபடி நன்றியாகும். பிரணயசாமி, ஆரோக்கியம், மேரி, அருள், ஜான், பிரகாஷ், சேகர் இவருடைய கருத்துப்படி புகழ் சுமத்த வேண்டியும். தேசராஜ், சாந்தி, அகஸ்டின், ரோமி, பெலிஸ்ராஜ் கருத்துப்படி குழந்தை நன்றிக்காக நன்றியாகும். ஆரோக்கியதாஸ், சந்தனியமான நடைமுறை ஸ்ரீலா, ஸ்ரீகள் குடும்பப்படி நன்றிக்காக நன்றியாகும். ஜான், லோரி, நீலா, கேப்டை, லியோ, ஜெரோமி, செல்வராஜ் குடும்பப்படி சில அனைத்து நன்றியாகும். பாலு, ஜூலி, ஆல்வின் குடும்பப்படி குடும்பத்தின் நிறைவேறும். செல்வா, கரோலி
செல்வி குழந்தைசாமி பிரபலப்படி இறைவன் செய்த அனைத்தினரும் நன்றியாகும். ஜென்சி கிறிஸ்டோபர் கிளாரா ஜேம்ஸ் பிரபலப்படி கிறிஸ்டோபர் கிளாரா உடனத்துக்காக சோனி சரிதா வருண்ராஜ் ஹரிகி பிரபலப்படி சரிகாவி உடனத்துக்காக ரோஸ்பெரி ஸ்டெல்லா பிரபலப்படி அல்போன்ஸ் சாந்தகுமார் உடையானமான திரை பற்றவை நூறு சாமி அந்தரிமார் பிரபலப்படி பிரபலத்துக்கு நிறைவேறும் சின்னப்பன் பிரிஸ்கா பிரபலப்படி பெறப்படை நட்பிரிவுகா மாமி பணி சிறக்க வேண்டியும் நல்ல உடல் சுக வேண்டியும் அகஸ்டின் நிர்மலா பிரின்சி கனிமொழி தினேஷ் பாபு லட்சம் சக்கரவர்த்தி பிரபலப்படி நன்றியாகும். மேரிஸ் ஸ்டெல்லா அருண்குமார் இதன் ஆறு செல்லியம் காரிகை இவருடைய பிரபலப்படி நன்றிபடியாகும். எலிசபெத்தின் 5ஆம் ஆண்டு நினைவு திருப்படியாகும். அமர்ராஜ் ராணி பிரபலப்படி வினோதினி குழந்தை பாக்கிய உரிமையை சார்லஸ் பிரசிலா பிரபலப்படி நன்றிபடியாகும். ஜான் பீட்டர் ஜெர்மானிக் விஜிதா பெர்னாலி பிரபலப்படி குழந்தை நன்றிக்காக நன்றியாகும். அருள்ராஜ் ஐவேலி பிரபலப்படி பிரபலத்தின் நிறைவேறும் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களை கருத்துக்கு நிறைவேற முடியாகும். ரூபி நெல்சன் பிரதீப் சிவியா பிரபலப்படி சிவராஜ் கண்ணகி சிகிச்சை நல்ல முறையில் நடந்து சிறப்பாக வெற்றியடைய வேண்டிய ரைட்டர்ஸ் மணிலா கருத்துப்படி நல்ல வீடாகவும் குழந்தைகள் எதிர்கால சிறப்பாக அமையும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. சிறுராஜ் அற்பராஜ் கருத்துப்படி மகனுக்கு வேலை கிடைக்க மகளுக்கு திருமண வேண்டிய பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டியும் அருளால் ஜெசிகா பெரியல் பிரபலப்படி நன்றிபடியாகும். மீண்டும் பீடத்துக்கு முன்பாக தங்களுக்கும் கருத்துக்கும் நிறைவேறும்படி வேண்டுதல் நிறைந்த மனதையோடு பொங்கி வைத்திருக்கின்ற உணவை சமைத்த ஒவ்வொரு குடும்பத்தாருடைய கருத்துக்கும் வேண்டுதலும் நிறைவேறும்படியாகும். இன்றைய நாட்டு திருப்பணியை நிறைவேற்ற நமக்கு இறை நம்பிக்கையை ஊட்டி கொண்டிருக்கிற தந்தையுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். இன்னும் அவருடைய உடலுள்ள சூழ்நிலை நிறைவேற்ற வேண்டிய இன்னும் எத்தனையோ உள்ளங்கள் தேவையில்லாத பயங்களினால் தன் வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கிற வகையில் நம்பிக்கை நிறைந்த மனநிலையோடு வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை இறைவன் தரும்படியாகும். தொடர்ந்து நாம் மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாக பணிபன்றார்கள். இறைவா, புனித அந்தோனியாரின் நினைவு நாளிலே நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக கழித்து உம்மை புகழ்ந்தேற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நினைவு நாளில் ஒரு திரு அவைகள் இருக்கச் செய்யும். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியும் எடுத்துக்காட்டல் அதற்கு வழிகூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுகின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாப்புவதின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடு புனிதரின் பிறந்தவர்களோடு நாங்கள் சேர்ந்து உமது புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. எங்களுடைய இதயத்தில் இருக்கிற ஐயங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், நாளைக்கு என்ன நடக்குமோ, அல்லது இத்தனை நாட்கள் ஏன் போராட்டம் என்கிற எத்தனையோ கசப்பான அனுபவங்கள், எதையோ குறிச்சியும் பயந்துட்டே இருக்கிறவங்க இவற்றையெல்லாம் இந்த வேலையில் ஆண்டவருடைய பிரசனத்தில் முழுமையாக இந்த அப்பத்தோடு ரசத்தோடு உங்களுடைய அனைத்து எண்ணங்களையும் கவலைகளையும் சோர்வுகளையும் காணிக்கையாக கொடுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிற தருணம், எல்லாவற்றையும் ஆண்டவர் பலப்படுத்துகிற ஒரு தருணம். இந்த எளிய அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய பரிசுத்த உடலாய் இரத்தமாய் மாறப்போகிற தருணம். நம் வாழ்வில் புதிய பலன் வரப்போகிற தருணம். ஆகவே ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு வல்லமையோடு கொடுக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம். நான் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நான் என்
மீண்டும் என் மீட்பாளரை ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போடு காத்தீரே நன்றி, இணையாத சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போடு காத்தீரே நன்றி, இணையாத சுமந்தீரே நன்றி. காண்பிப்பதே மறவாமல் எங்களை நினைப்பார்கள். இன்றைக்கு எங்களுடைய இதயங்களையும் எங்களுடைய எண்ணங்களையெல்லாம் உள்பக்கமாக திருத்த இருக்கிற இந்த நேரத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய கண்ணீரையும் கவலைகளையும் சுமைகளையும் சோர்வுகளையும் எதிர்பார்ப்புகளையும் அவருடைய அனைத்து காரியங்களையும் இந்த எளிய அப்பத்தின் வசத்துல உனக்கு பரிசீலத்தில் நீ ஏற்றுக்கொள்கிறா, நீ ஏற்றுக்கொள்கிறா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காரியங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை பாடுபடலாம். அவர் பாடுபட உடன் கணிந்து தம்மை கையெழுத்தவும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியது, கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இல்லத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கின் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நான் என் மீதும் என் மீதான
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் ஆபத்தையும் மீட்பனையும் எண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று ஊழிய முறையை தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க நினைவாக நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் உங்கள் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மேற்காழ்வில் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்தது. எங்கள் திருத்தந்தையிலேயோ ஆய தாமஸ் அப்பிரான்ஸ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகியவர்களோடு அது திருவை அன்பின் நிறைவேறச் செய்தனர். மேலும் உயிர்த்து நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் பெற்றோர்களையும் உடன்பிறப்புகளையும் குறிப்பாக யாசனையாக ஒத்துழைக்க நினைந்த ஆன்மாக்களையும் இன்றைய திருப்பலியில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கும் ஆன்மாக்களையும் நீ பேரிறக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கு ஒரு திருமுன் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலான புனித பதுவா அந்தோனியா மற்றும் உலகில் போன்றவராய் இறந்தோராகிய பிறரையுடன் நாங்கள் நிறைவாழ்வில் ஏற்றும் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமணி இயேசு கிறிஸ்து வழியா மை நாடும் உங்கள் தேக்கும் வரவல்ல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறைவன் பயிற்சி பெற்றிருக்கிறதா துணிந்து செல்வோம். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்வான அமைதியை கனவுகள் இது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு எழுதுகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தவர்களாக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் Yeah.
இன்றைக்கு நம் இதயத்தின் எண்ணங்களை எல்லாம் கடவுள் பக்கமாக திருப்பி ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை விருதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேர் பெற்றோர். Thank you.
சகோதர சகோதரிகளை, இந்த 13வது வார நிறைவு சிறப்பு வழிபாட்டை இன்று காலை பொழுதில் நம்முடைய அழைப்பை ஏற்று நம் மத்தியிலே வந்து திருப்பலி நிறைவேற்றி நம் அனைவரும் பயப்பட தேவையில்லை, அஞ்ச வேண்டியதில்லை, மாறாக நம்பிக்கையோடு கூடிய வாழ்க்கை நம்மிலே வாழப்பட வேண்டும். அந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்வதற்கு தடையாக இருப்பது நம்முடைய எண்ணங்கள், இதயத்தின் சிந்தனைகள். இவைகளை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம் என்று சிந்தனையை கொடுத்து அந்த இதயத்தின் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் சீர்தூக்கி பார்த்து இறைவனை நோக்கி பயணிக்கின்ற ஒரு பயணம் நிறைந்த வாழ்வை இத்திருப்பலி வழியாக நமக்கு ஜெபித்து அருளை பெற்றுத் தந்திருக்கின்றார். ஆகவே தந்தை அவருடைய இந்த சிறப்பு மிக்க நாளிலே நமக்காக ஜெபித்து திருப்பலி நிறைவேற்றி அருள் ஆசிரை பெற்றுத் தந்த தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி நிறைந்த மனதையோடு நாம் அவருக்கு கரவடி எடுத்து இப்பொழுது பணிபுரிகின்ற பணி பொறுப்புமிக்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்றும் அவரோடு இருந்து சிறப்பாக வழிநடத்த வேண்டும். நல்ல உடல் சுகதை இந்த வாழ்வை இறைவன் வளர்க்கும்படியாகும். இன்னும் கடந்த நாட்களில் இந்த திருத்தலத்துக்கு அவர் எடுத்த அனைத்து சிறப்பான காரியங்களுக்கும் அவர் செய்த அனைத்து சூழல்களுக்கு ஏற்ப செய்த அனைத்து பொறுப்புமிக்க காரியங்களுக்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் அன்புக்குரியவர்களை, வருகின்ற வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் மாலை 6 மணிக்கு திருப்பலி, ஜெபமாலை, திருப்பலி, மறையுரை, வேண்டுதல் தேர் ஆகிய 2 நாட்கள் சிறப்பான விதத்திலே ஏறெடுக்கப்படும். ஆகவே இந்த 2 நாட்களையும் சிறப்பிக்க இருக்கின்றவர் மரிய ஆஞ்சலியார் கப்புச்சின் சபையை சார்ந்தவர். ஆகவே இந்த 2 நாட்கள் நாம் பங்கெடுத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் அனைவரும் பாடினோம். நானும் என் வீட்டாரும் எப்பொழுது நன்றியுள்ளவர்களாக இந்த நாட்டிலிருந்து அதிகமாய் சிரமம் எடுத்து நாம் இறைவனோடு வழியாக பயணிக்கின்ற மக்களாக இந்த வழிபாடுகளை பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றேன். மேலும் அன்புக்குரியவர்களை, வருகின்ற சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு திருவிழா கூட்டுப்பாடல்படி, அதனை தொடர்ந்து புனிதருடைய ஆடம்பர தேர்வோடு, அதனை தொடர்ந்து திவ்யநற்கருணை ஆசீர்வாதம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு திருவிழா கூட்டுப்பாடல்படி நன்றி பலி, வேண்டுதல் தேர்வோடு இந்த விழா இனிமே முடிவடைகிறது. இந்த 2 நாட்களையும் சிறப்பிக்க அருட்தந்தை ஜான் ஜோசப் சனீசனிகளால் உதகை மறை மாவட்டத்தை சார்ந்தவர் வந்து சிறப்பிக்க இருக்கின்றார். ஆகவே இந்த 2 நாட்களிலும் முழுமையாக குடும்பத்தோடு வந்து கலந்து புனித வழியாக இறைவன் நன்றியும் தொடர்ந்து இறைவன் புனித வழியாக நம்மை ஆசீர்வதிக்கும் இந்த நாட்களை பயன்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அன்புக்குரியவர்களே, வேண்டுதல் நிறைந்த மனநிலையோடு தன்னுடைய கருத்துக்களை ஆண்டவர் பொங்க வைக்க வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்திருக்கிற இந்த வேண்டுதல் பொங்கில் பங்கேற்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நாளிலே சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. தேவனுக்கு ஆசீர்வாதத்தினுடைய கருத்துக்களுக்காகவும் இன்னும் அதிகமாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே காலை பங்கு பெற்ற அனைத்து குடும்பத்தாருக்கும் அதே போல மாலை திருப்பலி முன்பாக பொங்கல் வைத்து இதே போல் ஆண்டவரை வழிபடுத்து இந்த உங்களுடைய வேண்டுதல் நிறைந்த பொங்கலை வைத்து ஆண்டவர் ஆசிரியப்படியும் உங்களை பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். இந்த ஆலயத்தின் பாதுகாவலான இதனுடைய விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு உடைய தாராள உள்ளத்தை பொருளாகவோ உழைப்பாகவோ கொடுத்து உடல்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அன்புக்குரியவர்கள், இன்றைய நாளிலே சிறப்பாக அன்பின் விருந்தை ஏற்று நமக்கு உதவி செய்திருக்கிற திருவாளர் கவின் அரசு
ஜோன்ஸ் குடும்பத்தார், திருவாளர் கண்ணதாசன் குடும்பத்தார் இவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நாம் நன்றி சொல்லி கருவறை எழுப்புவோம். அதேபோல கடந்த 12 வாரங்களாக பல்வேறு உள்ளங்கள் பெயர் சொல்ல வேண்டாம் என்று கேட்டாலும் அவருடைய உழைப்பு அவருடைய தியாகமாக அன்பின் பெருந்துக்கு உதவி இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு வாரமும் உதவி செய்த சிறப்பாக தன்னுடைய தியாகத்தின் வெளிப்பாடாக அன்பின் விருந்திலே தன்னுடைய தியாகத்தின் காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அதே வேளையில் 13 வாரமும் அன்பின் விருந்தை சிறப்பாக தயார் செய்து நாம் கொடுத்துடைய திருவாளர் பவுலராஜ், திருவாளர் கண்ணப்பன் அவருடைய செயல்பட்டின அனைத்து உள்ளவர்களுக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான நன்றியை நாம் கடவுளை எழுப்பி வைத்திருக்கிறோம். நாம் ஒரு காக்கு நன்றி கடையில் வீட்டிற்கு மாற்றுவதற்கு ஒப்புக் கொடுத்து செய்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உங்கள் விண்ணப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர் ஆசிரியராகிய அதை கிறிஸ்துவினால் உண்மையாக காத்தருள்வீராக. அதனால் புனிதனியாவின் நிறைவு நாளில் அவர்கள் உண்மை அறிந்து அதை அன்பில் செயல்படுவார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் குரலில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. Yeah.
அஞ்சாதே, நம்பிக்கை குன்றுவிட செய்யாதே. இதோ கடலையே அடக்கி அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தந்தார்கள். வேலைக்காரனின் கண்களை திறந்து விட, சுற்றி நின்ற நெருப்பு குதிரைகளை காணச் செய்யும். வராதிவான படைகளின் தலைவர் நம்மோடு இருக்கிறார், பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய கண்கள் இப்பொழுது திறக்கப்பட, உன்னை சுற்றி ஆண்டவரின் பிரசன்னம், உன்னை சுற்றி தேவனின் பிரசன்னம் பாதுகாத்துக் கொண்டிருப்பதை ஒரு உணர்ந்த தருணமாக நாம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இதோ அவர் பொய் சொல்வதில்லை, சொன்னதை செய்யும் அளவு அவர் ஓய்வு போவதில்லை. அவர் சொன்னதை செய்வார், சொன்னதை செய்து காட்டுகிறார். உலகையோடு நேசரே துன்பீர ஆவமாவதே உம்மடி நிம்மதியே. நேசரே துன்பீர ஆவமாவதே நிம்மதி நிம்மதியே.
வாக்கு மாறாத தேவனாய் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாராய் சொன்னதை செய்து முடிப்பாராய் ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றி வழிநடத்துகிறவராக உம் அன்பு தெரியும், உம் வல்லமை தெரியும், உடைய ஆற்றல் தெரியும், உடைய இரக்கம் தெரியும், உடைய மன்னிப்பு தெரியும், உடைய கருணை தெரியும், உடைய உள்ளத்தில் ஆழத்திலே எங்களுக்காக எப்போதும் ஒரு இடத்தில் எங்களை காத்து வருகிற தெய்வமே உடைய ஆராதனை செய்யும். உண்மை மென்மேலும் மகிமைப்படுத்தி துதிக்கிற மாட்டார். உண்மையே நன்றி சொல்லி ஆராதனை செய்ய மாட்டார். இங்க இருக்கிற ஒவ்வொரு மகனும் உண்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் உண்மை ஆராதனை செய்யும். உண்மை மகிமைப்படுத்த மாட்டார். உண்மை போற்றி புகழ்கிற மாட்டார். தேவாதி தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே, வல்லமையின் தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே, அதிசயங்களை காண செய்தவர் நீர் ஒருவர் மாத்திரமே, இரக்கத்தினால் எங்களை தேற்றுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எதிரிகள் சூழ வந்தாலும் ஆண்டவரே இதோ பார்வையற்றோடு உடம்புகளை வீழ்த்துவார்கள் என்று அவமானப்படுத்துகிற இடத்துல சீயோனாய் தேவனை மாறச் செய்து தாவீதுக்கு வெற்றி கொடுத்த தேவன் நீர் ஒருவர் அல்லவா? இதோ இந்த இடம் ஒரு சீயோன் மலையாய் இப்பொழுது மாறட்டும் ஆண்டவரே. நீங்க ஓடி வந்திருக்கிற ஒவ்வொரு மகளும் இதோ நீ பார்க்கிற தேவனை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அதிசயத்தை பெறுகிற தேவாக அவருடைய எண்ணங்களிலே ஏற்றங்களிலே இருந்த பயங்கள் குறைவதை போல அநேக கவலைகள் சோர்வுகள் மனமுத்திகள் எல்லாம் இவர்களிடமிருந்து அகற்றப்படுவதாக இதோ உடலுக்கு புது பலனை இப்பொழுது நீ இறக்கச் செய்வீராக. உமது அக்னியின் ஆவி இவர்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்வதாக. நெருப்பு குதிரைகள் இவர்களை சூழ்ந்து நெருக்கும்படியான ஆடு இருவீராக. அவரே விலகின பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம், பாவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம், சோர்வுற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம், கலந்து போன பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் நீ சொல்லுகிற ஒரு வார்த்தை இப்பொழுது பிள்ளைகள் இதயத்திற்குள்ளாக ஒரு புதிய உணர்வை, புதிய நிலைமை, புதிய எண்ணங்களை நீ உற்றெடுக்க செய்வீராக. இதோ எல்லா சோர்வுகளும் கவலைகளும் இந்த இடத்தில் அகற்று போவதாக. எங்களுடைய புனிதர்களுடைய புனிதத்துவத்தை முடித்தார்கள். எங்களுடைய விலகினம் அல்ல, எங்களுடைய பாவங்கள் இந்த இடத்துல நாங்கள் முன்பாக நிற்பதற்கு தகுதி இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய புனித அந்தோனியாருடைய பரிசுத்தத்தை முன்னிட்டு அவருடைய பாக்கியமிக்க வாழ்வை முன்னிட்டு இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே எனக்கு ஆறுதல் பெறுவார்களாக, எனக்கு சோர்வுகளிலிருந்து விடுதலை பெறுவார்களாக, நோய்களிலிருந்து விடுதலை பெறுவார்களாக, சமாதானம் இன்மையிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. இதோ இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற ஏற்ற தாழ்வுகளிலிருந்து விடுதலை பெறுவார்களாக, கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விடுதலை பெறுவார்களாக, சமாதானத்தில் அக்னியினால் இவர்கள் நிரப்பப்பட்டு இவருடைய குடும்பங்களுக்குள்ளாக புதிய வாழ்வு, புதிய வல்லமை இறங்கச் செய்கிறாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எதை நோக்கி இந்த பிள்ளைகள் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எதை நோக்கி இந்த பிள்ளைகள் உங்களிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ, எதை நோக்கி உங்களிடத்தில் கதறிக் கொண்டிருக்கிறார்களோ, எதை நோக்கி இந்த பிள்ளைகள் இப்பொழுது அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவர் அவர்களுக்கு செவிசாய்க்கிறாக. ஆண்டவர் அவர்களுக்கு செவிசாய்க்கிறாக. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செவிசாய்க்கிறாக. அப்பா, உண்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. நீர் எல்லாமே சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம் நீர் பார்க்கிறோம். நீர் ஒருவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம் நீர் மட்டுமே. அறிக்கையும் ஆனது சுகமாகி என்று அறிக்கையும் ஆனது வல்லமை வரட்டும் என்று அறிக்கிறோம். சமாதானம் பெறப்பட்டும் என்று அறிக்கிறோம். கண்ணீர் குறைக்கப்படட்டும் என்று அறிக்கிறோம். நோய் அகற்று போகட்டும் என்று அறிக்கிறோம். இருளின் ஆட்சியில் விடுதலை கிடைக்கும் என்று அறிகிறோம். எதிர்களின் சூழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்படும் என்று அறிகிறோம். எல்லா விதமான சோர்வுள்ள எண்ணங்கள் அகற்றப்படும் என்று நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க